ஓம் நமோ நாராயணாய நமக. ஒரு துறவிக்கிட்ட நம்மளை போல் ஒரு ஆள் போய் கேட்டாராம், எப்படி இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டீங்க? நான் ஒரு பெரிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர், மண்ணாங்கட்டி பரம்பரையை சேர்ந்த மண்ணாங்கட்டி பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அவ்வளோ வசதியாக இருந்தவர். அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக ஒரு அரச மரத்தில் உட்காந்துக்கிட்டு வயசான காலத்தில் நல்லதை சொல்லிக்கிட்டு அது கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தார். எப்படி இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டீங்கன்றப்ப, அப்பா நான் மன்னர் பரம்பரையாக இருந்தாலும் தோட்டம் துறவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல தோட்டத்தில் போய் வேலை செய்வேன். அப்போ ஒரு நாள் வந்து கடவுளுடைய முன்னாடி வந்தாருப்பா, கனவுலேயே நனவுலேயே வந்தாருப்பா. வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். நான் தா வரம் அப்படின்னு கேட்டேன். என்னப்பா கேட்குறேன்னாரு. தா வரம் அப்படின்னு. என்னப்பான்னாரு. தாவரம்னே. ஓ தாவரமா? விவரமாக தான் கேட்குற நீ கொஞ்சம் சவரம் பண்ணி நீட்டாக தான் இருக்கிற, விவரமாக கேட்குற, விவரமான ஆள் நீ அப்படின்னு சொல்லி எதுக்கு தாவரத்தை கேட்குறேன்னாரு. செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அணிப்பான் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு சிவபுராணம் பாடுச்சாராம். அதில் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். தாவரம் கொடுங்க. தாவர பயிர் பச்சைகளை நான் விவசாயம் பண்ணி பேணி காற்று வளர்க்கும் போதே எனக்கு நல்ல அறிவு ஏற்படுது. வேளாண்மை தான் பேராண்மை, விவசாயம்தான் சிறந்த ஒரு நிர்வாகம். உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றொரு தொழுதுண்டு பின் செல்வோரே செல்வார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னார். ஆகா உனக்கு வந்தேன் வரம் தந்தேன், தாவரம் என்னாரா. அந்த தோட்டத்தை நான் பார்த்ததுனால துறவு வந்தது ஏன்னாரா. தோட்டம் துறவு இப்போ புரியுதுங்களா? தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்துருக்கேன். இந்த பணத்தில் பாத்தியை கட்டுற பட்டணமே வேலைக்காரன்ற படத்தில் பாட்டு இருக்குது. அதுக்கே தோட்டத்தில் பாத்தி காட்டி பார்த்துருக்கேன்னு. ஆகவே தோட்டத்தில் வேலை செஞ்சிங்கன்னா நல்ல இறைநிலைய சென்றடை நண்பர்களே. அவை தோட்டம் துறவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் நண்பர்களே. தோட்டம் இருந்தாலும் துறவு ஒரு மனத்துறவு. வீட்டை விட்டு ஓடி போயிடுறது கிடையாது. இல்லற துறவிகள் இருக்காங்க, இல்லற ஞானிகள் இருக்காங்க. அதை உணர்ந்து வாழும் நண்பர்களே. வாழ்த்துக்களை வாழ்க வையகம், வாழ்க வளம். தோட்டம் துறவு வாழ்க தாவரம்.